வெல்கம் டு பிபி தர்பார். இன்னைக்கு ஃபேமிலி வீக் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. சாண்ட்ரா ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. அதாவது பிரஜன், அப்புறம் அவங்க 2 குழந்தைங்க, ட்வின்ஸ் குழந்தைங்க, பாத்து அண்ட் மீனு. ஸோ ரொம்ப டச்சிங்காக தான் இருந்தது. குழந்தைங்க வந்து லாஸ்ட்டில் வந்துட்டு அந்த ஒரு போகவே மாட்டேன்ருச்சுங்க. அம்மா எனக்கு போக பிடிக்கலம்மா, நான் உன் கூடயே இருக்கணுமான்னு சொல்லிட்டு ரொம்ப 2 குழந்தைங்களும் அழுதுது. உண்மையாகவே சாண்ட்ரா மேலே 1008 விமர்சனம் இருந்தால் கூட நமக்கு இந்த இந்த எபிசோட் பார்க்கும்போது உண்மையாகவே கஷ்டமாக தான் இருந்தது. 2 குழந்தைங்களும் அவ்வளோ எல்லா ஹவுஸ்மேட்ஸ் கூடயும் ரொம்ப பழகிட்டாங்க. பிரஜ்யனும் வந்து ஒரு மாதிரி சாண்ட்ராக்கு கொஞ்சம் கரெக்டான அட்வைஸ் கொடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதாவது நான் நினச்சேன் வந்து திவ்யாவை பற்றி எல்லாத்த பற்றியும் கனியை பற்றி தப்பாக பேசுவார்னு. ஆனால் அவர் எந்த ஒரு இடத்துலையும் அது பண்ணலை. அவர் கரெக்டாக வந்துட்டு ஆனால் அட்வைஸ் தான் கொடுத்தாரு. நீ அழுகாத, ஆக்சுவலாக வந்து விஜய் சேதுபதி அவர்கள் சொல்கிறது கரெக்டு தான். அதே சமயத்தில் டீமோட்டிவேட்டும் பண்ணல. நல்ல பேர் தான் இருக்குது. அழுகாத, உன்னோட கேமை நீ விளையாடு. திவ்யா மேலெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி தப்பு கிடையாது, கனி மேலே தப்பு கிடையாது. நீ வந்து ஸ்ட்ராங்காக விளையாடு, எல்லாத்துக்கூடையும் பழகு அப்படின்லாம் சொன்னார். அப்புறம் அந்த குழந்தைங்களும் ஆங்க்ரியாக இருக்காதம்மா அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் அந்த குழந்தைங்களும் எல்லாத்துக்கூடையும் நல்லா பழகிடுச்சு. அப்புறம் சபரிக்கு வந்து என்ன சொல்கிறது, குடிமி போட்டு விட்றது, பார்வதிக்கு மேக்கப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் 5 நிமிஷம் பிக் பாஸ் லாஸ்ட்டாக கொடுத்தாரு. 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் இருந்து அந்த குழந்தைங்க ரொம்ப அழ ஆரம்பிச்சிருச்சு. கஷ்டமாக இருந்தது நமக்கே பார்க்குறதுக்கு. என்ட்ரியே வந்துட்டு ஆராரி ராரிரோ கேட்குதம்மா அந்த பாட்டு போட்டதும் கனியும் அவங்களோட குழந்தைங்களாக்கும் அப்படின்னு நினச்சாங்க. அப்புறம் சாண்ட்ராவோட குழந்தைங்க தான் வந்தது. அப்புறம் இவங்களை ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி டச்சிங்காக இருந்தது. அந்த குழந்தைங்க வந்து திவ்யா வந்து ஏதோ கேட்டாங்களா, அந்த குழந்தைல அந்த ஒரு குழந்தை வந்து சொல்லிச்சு, அரோராவும் சுபிக்ஷாவும் தான் எனக்கு பிடிக்கும், நீங்கள் அம்மா கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிச்சு திவ்யாட்ட. உடனே திவ்யா வந்து, நானா சண்டை போட்டேன், உங்கள் அம்மா தான் சண்டை போட்டா அப்படின்னு சொல்லிட்டு, பாரு யார் சண்டை போட்டான்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் 5 மினிட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த குழந்தைங்க ரொம்ப அழுதுருச்சு. அப்புறம் பிரச்சனை வேற அந்த 2 குழந்தைங்களும் மாட்டி வேற விட்டுருச்சு. அப்புறம் அப்பா அச்சா அடிக்கிறாரு அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க. குச்சியை வச்சு அடிக்கிறாருன்னு அதுவும் டென்ஷன் ஆகிட்டாங்க ஸ்டாண்ட்ரா. உடனே வினோத் செம காமெடி. வினோத் போய் இப்படி ஊர்ந்து போயிட்டு, குழந்தைங்க ஒன்று மாட்டி விட்டுருச்சு அப்படின்னாரு. உடனே ஐயோ என்னை மாட்டி விட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணார். தயவுசெய்து பாவங்க குழந்தைங்களெல்லாம் அடிக்காதீங்க, அது அம்மாவை வேற விட்டு பிரிஞ்சிருக்கு. உண்மையாகவே இன்னைக்கு எவ்வளோ விமர்சனம் இருந்தாலும் குழந்தைங்கள பார்க்கும்போது இருக்குல்ல, அந்த இதெல்லாம் கஷ்டமாக இருந்தது. சாண்ட்ராவும் நல்லா அழுதுட்டாங்க. ஸோ ஒரு மாதிரி நெகிழ்ச்சியாக தான் இருந்தது. நானுமே என் பொண்ணு வெளியூரில் படிக்கிறாளா, எவ்ரி டைம் வரும்போதும் அழுவேன். ஸோ அது வந்து என்ன சொன்னாலும் அது ஈடு இணையே கிடையாது.